ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யூஜி வாய்ஸ் ஓவர். நான் உங்கள் கௌதம். இன்னைக்கு நம்ம அப்சல்யூட் நெக்ரோமான்சர் சீசன் 2ல சாப்டர் 2 தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வளவலன்னு பேசாமல் கதைக்குள்ளே போகலாம். சாப்டரோட ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கும் அந்த பவுண்டி ஹண்டரை அட்டாக் பண்ணுற மாதிரி வரும். ஆனால் அந்த பவுண்டி ஹண்டரை நோட் பண்ணிட்டு விசார்னு ஒரு ஷீல்டு பவரை ஆக்டிவேட் பண்ணி அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணுறா. அந்த அட்டாக்லேருந்து டாச் பண்ணதுக்கப்புறம் ஹென்ரிக்கே ஷாக் ஆகிறான், இது என்னது அப்படின்ட்டு. பார்த்தோன்னா நம்ம அவளும் அந்த பவுண்டி ஹண்டரும் ஹார்மர் ஷூட் வியர் பண்ணியிருப்பா. அதுக்கப்புறம் அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா ஷீல்டு மாதிரி கிரியேட் பண்ணி மறுபடியும் அந்த ஒரு வேவ் மாதிரி கிரியேட் பண்ணுறா. வேவில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹென்ரிக்கு பார்த்தீங்கன்னா பறந்து போய் விழுவுறான் கீழே. அப்புறம் நம்ம மீகவும் ஹாயும் பார்த்தீங்கன்னா நம்ம பிரதரை எப்படியாவது ப்ரொடெக்ட் பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு அந்த பவுண்டி ஹண்டரை அட்டாக் பண்ண வேகமாக வராங்க. அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா வேகமாக ரொட்டேட் பண்ணிவிட்டு ஃப்ளையிங் யூனிட்ஸ்னு அவனோட பவரை யூஸ் பண்ணி மேலே பறக்க ஆரம்பிச்சிருவா. நம்ம ஹாயு ஷாக் ஆகுறா, இவ எப்படி பறக்கிறா அப்படின்னு. அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா மேலேருந்து நிறைய பாம்ஸை நம்ம ஹாயும் மீகோ மேலேயும் தூக்கி போடுறோம். பார்த்தீங்கன்னா அந்த பாம்ஸ் எல்லாம் இப்போ பிளாஸ்ட் ஆகுது. அந்த அட்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம ஹாயும் மீகவும் பார்த்தீங்கன்னா தீஞ்சு போய் டிஃபீட் ஆயிடுறாங்க. அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் கோஸ்ட் ஃபேஸ் டீமில் இருக்கிறதுக்கு ஒர்த்தான ஆள் தான் அப்படின்ட்டு அவனும் சொல்லிட்டு இருக்கா. அப்போ சடனாக பார்த்தீங்கன்னா ரெட்டு அப்புறம் ஒயிட் கலரில் பார்த்தீங்கன்னா நம்ம பவுண்டி ஹண்டர் மேலே அட்டாக் விழுவுது. யாருன்னு பார்த்தா நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் தான் பார்த்தீங்கன்னா அவளை அட்டாக் பண்ணியிருப்பாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு அட்டாக் பண்ணதுக்கப்புறம் ஒரு சவுண்ட் வருது, நீங்க ரொம்ப நல்லா பண்ணீங்க அப்படின்னு. பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பவுண்டி ஹண்டர் ரெண்டு பேத்துக்கு முன்னாடி வந்து கன்னை பாயிண்ட் பண்ணி நின்றுட்டு இருப்பா. அப்ப நம்ம ஹீரோ ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் பண்ண கன்ல இருந்து மேல அப்படியே பறந்து எஸ்கேப் ஆகுறாங்க. அப்ப அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப எல்லாம் பயப்படாதீங்க, நான் உங்க ரெண்டு பேத்துக்கு கொஞ்சம் பேசணும் அப்படின்ட்டு சொல்றா. அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா என்னோட பேர் ஷென்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா தன்னை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஒரு பவுண்டி ஹண்டராக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் இந்த பவுண்டி ஹண்டர்ஸ்லாம் ஒருத்தங்க மேலே பவுண்டி செட் பண்ணிட்டாங்கன்னா என்னோட தலையை எடுத்துகிட்டு போயிட்டு பவுண்டியை கிளைம் பண்ணிப்பாங்க அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் திங்க் பண்ணிட்டு இருக்கான். அப்புறம் அந்த பவுண்டி ஹண்டர் இப்போ உங்களை பற்றி சொல்லுங்க, கோஸ்ட் ஃபேஸ், அதுக்கப்புறம் அதில் காம்ரேடான ஒரு ஸ்ட்ரேஞ்சான ஒரு டிராகன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்கீங்க அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்புறம் அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா உங்களை பார்த்ததுக்கப்புறம் உங்களை கொல்லணுங்கிற ஒரு மூடே போயிருச்சு, இப்போ நம்ம ஒரு பெட் மேட்ச் ஒன்று கிரியேட் பண்ணி விளையாடுவோமா அப்படின்ட்டு அந்த பவுண்டி ஹண்டரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோட்ட கேட்டுட்டு இருக்கா. நம்ம ஹென்ரிக்கும் என்னது பெட் மேட்சா அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் ஆமா, நீங்க இந்த பெட் மேட்சை நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா உங்க தலையில யார் பவுண்டி செட் பண்ணா அப்படின்ட்டு நான் சொல்றேன் அப்படின்ட்டு நம்ம ஹீரோட்ட சொல்றா. நம்ம ஹீரோவும் யார் அது செட் பண்ணிருப்பா அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் டே இவ சொல்றதா நம்பாரா, இவ சரியான புழுகுனி மூட்டடா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண போறான். அப்போ நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கோனா இரு அவ என்ன சொல்ல வரான்னு தான் கேட்போமே அப்படின்ட்டு சொல்றா. நம்ம ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா சா இவ என்ன இப்படி சொல்றா அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் சரி இப்போ அந்த பெட் மேட்ச் தான் என்ன அப்படின்ட்டு கேட்கறான். வேற என்ன ஃபைட்டு தான் அப்படின்ட்டு அவன் ஹெல்மெட்டை வியர் பண்ணிக்கிட்டு ஃபைட்டுக்கு தயாராகிறா. அப்போ நம்ம ஹென்ரிக்கும் என்னது திரும்ப ஃபைட்டா அப்படின்ட்டு அவனும் ஷாக் ஆகிறான். அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் நமக்குள்ள நடக்கிற அந்த ஃபைட்டுக்குள்ள யாரும் கொண்டுக்க கூடாது அப்படின்ட்டு சொல்றா. அதுக்கப்புறம் நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னா என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு சொல்றா. அப்போ அந்த பவுண்டி ஹண்டரும் இப்போ நம்ம 1v2 மேட்ச் ஆடுறதுனால கோஸ்ட் ஃபேஸ் உன்னோட சமன்ஸை நீ யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு பவுண்டி ஹண்டர் சொல்றா. நம்ம ஹீரோவும் சரி நான் யூஸ் பண்ணல அப்படின்ட்டு சொல்லிடுறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் சண்டே ஆரம்பிக்கலாமா அப்படின்ட்டு சொல்ல அந்த பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஆரம்பிச்சுட்டா போச்சு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைட்டுக்கு தயாராகிறாங்க. அப்போ அந்த பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா ஸ்விட்சிங் டு ஆட்டோ பைலட் டியூரிங் ஹெல்மெட் மோடுன்ட்டு அவரோட பவரை யூஸ் பண்ணி ஃபயர் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ நம்ம ஹீரோவும் என்ன இவரோட ட்ரெஸ் எல்லாம் ஒரு டாய் மாதிரி யூஸ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு நம்ம ஹீரோவும் யோசிச்சுட்டு இருக்கா. அங்கே என்னடா பார்த்துட்டு இருக்கேன், நான் பின்னாடி இருக்கேன் அப்படின்ட்டு அவ்வளோ அட்டாக் பண்ண வர நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோவும் அதை ஷீல்டு போட்டு கவர் பண்ணுறான். அப்போ நம்ம ஹென்ரிக்கும் அவன் பின்னாடி வந்துட்டு என்ன நான் இருக்கிறத நீ மறந்துட்டியா அப்படின்ட்டு அட்டாக் பண்ண வரா. அப்போ டக்குன்னு அவன் விசார்னு ஏதோ ஒரு பவரை ஆக்டிவேட் பண்ணுறா. பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி வந்து அவள் அப்படியே மாயமாக மறைஞ்சு போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் பார்த்தீங்கன்னா எங்கடா போனா அப்படின்ட்டு சுற்றி சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க பண்ண அட்டாக்கே மறந்துக்கிட்டாங்களாட்ருக்கு. அவங்க ரெண்டு பேர்த்து மேலேயே அந்த அட்டாக்கும் போய் வந்து ரீச் ஆயிடுது. அந்த அட்டாக் பார்த்தீங்கன்னா சரியான பிளாஸ்ட் கிரியேட் ஆகுது. பிளாஸ்ட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டர் இவங்க டீம் ஒர்க்கே சரியில்லையே அப்படின்ட்டு அவளும் சொல்லிக்கிட்டு இருக்கா. அப்போ நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கோட சட்டையை பிடிச்சிக்கிட்டான். நம்ம ஹென்ரிக்கும் ஹீரோவோட சட்டையை பிடிச்சிக்கிட்டே குருட்டு போல நான் இருக்கிறத மறந்துட்டியா, எதுக்கு அட்டாக் பண்ண அப்படின்ட்டு ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போட்டுக்கிறாங்க. அவளை அட்டாக் பண்ண சொன்னால் இவங்க ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அடிச்சுக்கிறாங்க. அப்போ சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாய்ஸ் வருது, நான் இருக்கிறத மறந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா அந்த பவுண்டி ஹண்டர் பார்த்தீங்கன்னா பியானோ மாதிரி ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டை எடுத்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா. நம்ம ஹீரோவும் ஹென்ரிக்கும் இது என்னடா அப்படின்ட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்போ அந்த பவுண்டி ஹண்டர் முதல்ல நீங்கள் டீம் ஒர்க்கை போய் முதல்ல கற்றுட்டு வாங்கடா அப்படின்ட்டு நேராக பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வச்சு நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறா.
அப்போ நம்ம ஹீரோ என்ட்ரிக்கும் அவ்வளோதான், சோலி முடிஞ்சுன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பார்க்கறதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டாங்க கைஸ். ஓகே கைஸ், மறக்காம இந்த சாப்டர் எப்படி இருந்து கமெண்ட் பண்ணிருங்க. அதுக்கப்புறம் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறுபடியும் நெக்ஸ்ட் சாப்டர்ல மீட் பண்ணுவோம். மதுரை காத்துருங்க. பாய் அண்ட் லவ் யூ கைஸ்.